Cumulative preferences issued by associate or joint ventures. K Limited has invested 50% of voting power of joint ventures MN Limited. MN Limited has also issued 10% cumulative preferences to other investors worth rupees 10 lakhs. During the year, MN Limited earned profit 4 lakh. Also, MN Limited has not declared any dividend on preferences of current year. Calculate KL Limited's net profit of MN Limited for the years. If an associate or joint ventures has outstanding cumulative preferences held by outsiders, investors should compute its share of profits after adjusting preference dividend even if dividend is not declared. இப்போ கேரிங்க்கு வந்து 50% ஓட்டிங் ரேட் வந்து ஜாயின்ட் வெஞ்சராக எம்என் லிமிடெட் இருக்கிறாங்க. எம்என் லிமிடெட் வந்து ஆல்சோ இஷ்யூட் 10% cumulative preferences to other investors rupees 10 lakhs. அப்போ 50% வந்து கே லிமிடெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது எதுலைங்க எம்என் லிமிடெட்ல. இப்போ எம்என் லிமிடெட் ஹேஸ் நாட் டிக்ளேர்ட் எனி டிவிடெண்ட் அண்ட் preferences. இப்போ கே லிமிடெட் வந்து கால்குலேட் கே லிமிடெட் ஷேர்ஸ் நெட் ப்ராஃபிட் ஆஃப் எம்என் லிமிடெட். அப்போ ப்ராஃபிட் ஆஃப் எம்என் லிமிடெட் ஃபார் த இயர் அவனே சொல்லிட்டான் 40 lakh. இப்போ டிவிடெண்ட் நீங்கள் கொடுக்கல. இப்போ an associate or joint venture has outstanding cumulative shares held by outsiders, the investors should also commit its share of profit after adjusting preference dividend even if dividend is not declared. டிவிடெண்ட் 10%. அப்போ 4 லட்சத்தில் இவனோட டிவிடெண்ட் 1 லட்சம் கொடுக்கலாம் கூட கழிச்சிட்டு 3 லட்சம். அந்த 3 லட்சத்தில் 50% தான் இவனோட ஷேர். அப்போ 1.5 லட்ச ரூபா. இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 1.5 லட்சம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், இப்படி தான் நம்ம போடணுமே தவிர எடுத்துக்கொள்ளக்கூடாது. எதுங்க டிவிடெண்ட் கொடுக்கலாம் கூட நம்ம என்ன செய்யணும், டிவிடெண்ட் கணக்கு எடுத்துக்கணும் தான் என்ன சொல்கிறோம். தட்ஸ் ஆல். கம்பெனி ப்ராஃபிட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் 2 லட்சம் 3 லட்சம் 3 லட்சத்தில் நாங்கள் போட்டால் 1,20,000 ரூபாய். ஒன்று தான் லாஜிக்கு.